வணக்கம். இது பட சென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2025 தொடர் மொப்லாண்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாரி 2 குரூப்புக்கு நடுவுல உட்கார்ந்து சமாதானம் பண்ண பார்க்கறான். ரொம்ப நாளா அடிச்சுக்கிறாங்க. கைகுலுக்கி சாரி சொன்னா எல்லாமே சரியாயிடும். பேசி பேசி ஒரு முடிவும் வரல. ஹாரி விஷயத்தை கான்ராட் ஹாரிகன் கிட்ட சொன்னதும் அவரு 2வது ஆப்ஷன் யூஸ் பண்ணி எல்லாரையும் கொன்னுடுன்னு சொல்லிட்டாரு. சும்மா தற்காலிகமா சமாதானம் பண்ணா அடுத்த தடவை பிரச்சனை இன்னும் பெருசா வரும். அதனால 2 குரூப்பையும் சுட்டு தள்ளிட்டாங்க. அவங்க பிரச்சனையோட அவங்களும் போயிட்டாங்க. நகரத்தோட இன்னொரு பக்கம் கான்ராடோட பேரன் எடி இப்பதான் அவன் வேலைய ஆரம்பிக்கிறான். டாமி ஸ்டீவன்சன் கூட பார்ட்டி பண்ண போயிருக்கான். ஹாரிகனுக்கும் ஸ்டீவன்சனுக்கும் ஆகாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். 2 பேரையும் உயிரோட உரிச்சு தோலை எடுத்துருவாங்க, இல்லைன்னா கொன்னுடுவாங்கன்னு தெரியும். தெரிஞ்சும் அவன் கவலைப்படல. மே ஃபேர்ல ஒரு பப்ல சின்ன சண்டை பெருசா ஆகி எடி ஒருத்தனை கத்தியால குத்திட்டான். அந்த சம்பவத்தால டாமி பயந்துட்டான். எடி கூட ஃப்ரெண்டா சுத்தினாலும் கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவன் பப்பை விட்டு கிளம்பும் போது எடி அவனை ஃபாலோ பண்ணி ஆத்து ஓரமா போறான். எடி கத்திய ஆத்துல தூக்கி போட்டுட்டு எடியை பார்த்து நீ என்ன பயமுறுத்துறன்னு டாமி சொல்றான். ஆனா எடி அதை ஜாலியா எடுத்துக்கிறான். மறுநாள் காலையில அவன் அப்பா கெவின் ஹாரி கிட்ட போன் பண்ணி எடி நேத்து ராத்திரி லேட்டா வந்ததையும் அவன் கையிலையும் துணியிலையும் ரத்தம் இருந்ததையும் சொல்றான். அதே நேரத்துல ரிச்சி ஸ்டீவன்சன் அவர் பையன் டாமி வீட்டுக்கு வரலன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஹாரி கீவன் வீட்டுக்கு போறான். பெல்லா விஷயத்த சொல்றா. எடி கிட்ட விவரம் கேட்டதுக்கு அப்புறம் ஹாரி பப்புக்கு போறான். முதல்ல பப் ஓனர் கொஞ்சம் தயங்கினாலும் ஹாரி மரியாதையா அதே நேரத்துல பயமுறுத்துற மாதிரி பேசினதும் அவன் ஹாரிகன் சைடுன்னு தெரிஞ்சதும் எல்லா தடையும் நீங்கிருச்சு. அங்க எடி கத்தியால குத்துற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறான். எடிய போலீஸ் நெருங்காம இருக்கா மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது அந்த குத்தப்பட்ட ஆள் எதையும் சொல்லாம பாத்துக்கணும். அவன் கான்டாக்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி விசாரிக்கும் போது அந்த ஆள் இன்னும் போலீஸ் கிட்ட எதுவும் சொல்லலன்னு தெரியுது. சீக்கிரமா அந்த ஆளை கண்டுபிடிச்சு அவன் இன்னும் பெட்ல தான் இருக்கான். அவன் கிட்ட விஷயத்த தெளிவா சொல்றான். 2 வழி இருக்கு. ஒன்னு நேத்து ராத்திரி நடந்ததை பத்தியும் எப்படி எடி ஹாரிகன் அவன் குத்தினான்னு போலீஸ் கிட்ட சொல்றது. அப்படி சொன்னா 3 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரும்போது திரும்பவும் குத்துவாங்க. ஆனா இந்த தடவை அவன் ஹாஸ்பிட்டல்ல முழிச்சுக்க மாட்டான். 2வது வழி அவனை யாரு குத்தினதுன்னு தெரியலன்னு போலீஸ் கிட்ட சொல்றது. அது மட்டும் இல்லாம அவன் கெட்டமின்ல இருந்ததால யாரு அட்டாக் பண்ணாங்கன்னு அவனுக்கு சரியா தெரியாதுன்னு சொல்றது. அப்படி சொன்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரும்போது அவனோட லைஃப் அவன் போற போக்குல போகும். ஹாரி திரும்பவும் அவனை தொந்தரவு பண்ண மாட்டான். அந்த ஆள் 2வது ஆப்ஷன் எடுத்துக்கிறான். ஹாரி வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறான். இங்க இந்த பிரச்சனையை அவன் சரி பண்ணிட்டு இருக்கும்போது ரிச்சி ஸ்டீவன்சன் அவனோட ஆளு மூலமா டாமியை தேடிட்டே இருக்காரு. அந்த பையன் கடைசியா மேஃபேர் பப்ல எடி ஹாரிகன் கூட பார்த்ததா அவருக்கு தெரிய வருது. அதனால அவர் சந்தேகப்படுறாரு. ரிச்சி கீவனுக்கு கால் பண்ணி அவனோட பையன் பத்திரமா வரலைன்னா அவனை ஏதாச்சும் பண்ணுவேன்னு சொல்றாரு. எடி டாமியை மீட் பண்ணலன்னு சொல்றான். ஆனா அவன் பொய் சொல்றான்னு கீவனுக்கு தெரியும். மறுபடியும் அவன் ஹாரிக்கு கால் பண்ணி இன்னொரு பிரச்சனை இருக்கிறதா சொல்றான். ஹாரிக்கு அவனோட குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருக்கு. நேத்து ராத்திரி அவனுக்கும் ஜான்க்கும் வாக்குவாதம் வந்துச்சு. அதை அவன் மறந்துட்டான். ஆனா அவனோட பொண்ணு ஞாபகப்படுத்துறா. ஜென் அவங்க ஒரு தெரபிஸ்ட பார்க்கணும்னு சொல்றா. அவங்களோட கல்யாண வாழ்க்கையில இருக்கிற இஷ்யூஸை சால்வ் பண்ணணும்னு சொல்றா. ஆனா இன்னொருத்தர் அவங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வர ஹாரிக்கு இஷ்டம் இல்லை. இருந்தாலும் ஜானோட பிளானுக்கு அவன் ஒத்துக்கிறான். ஒரு தெரபிஸ்டோட அப்பாயின்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ண சொல்றான். அதே நேரத்துல ஜான் ஆலிஸ்ங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்றா. அவங்க 2 பேரும் சேர்ந்து தரப்புல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க. டாமி எங்க போனான்னு தெரியாததால ஒரு கேங் வார் வர மாதிரி இருக்கு. ஆனா யாருக்கும் அதுல விருப்பம் இல்ல. ரிச்சி கூட ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்காக ஹாரி போய் அவன் கூட பேசணும். ஒரு நடுநிலை இடத்துல மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணி மூடிஸ் பாக்ஸிங் ஜிம்க்கு போறாங்க. அங்க ரிச்சி ஹாரிக்கு நாளைக்கு மதியம் வரைக்கும் டைம் கொடுக்கறாரு. டாமி வரலன்னா அவன் தாக்குதல் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஹாரிக்கு அந்த நேர சாளரம் நல்லா இருக்கு. ஆனா எடியே டாமிக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். எடி ரொம்ப கோளாறு. அவன் எதை பண்ணாலும் யோசிக்க மாட்டான். அதனால நாளைக்கு மதியம் எடி டாமிக்கு ஏதாச்சும் பண்ணது வெளியே வந்துச்சுன்னா பிரச்சனை பெருசா ஆகிடும். அதனால இப்போதைக்கு இதை ஒரு மொட்டிலேயே கிளறது தான் ஒரே வழி. ஹாரி மூடியிலிருந்து வெளியே வந்த உடனே கான்ராட்டுக்கு கால் பண்ணி ரிச்சியையும் அவனோட ஆட்களையும் கொன்னுடலாமான்னு கேட்கிறான். எல்லா சாத்தியக்கூறுகளையும் யோசிச்சா போர் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றான். இந்த முடிவு எடுக்க டைம் கம்மியா இருக்கு. அதனால கான்ராட் மேவ் கிட்ட ஆலோசனை பண்றாரு. அவங்க அது வேண்டான்னு சொல்றாங்க. 2 முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சூழ்நிலையை பத்தி நிறைய தெரியணும். செகண்ட்,
ரிச்சி ஸ்டீவன்சன் கொல்லும்போது நானும் நீயும் அங்க இருக்கணும்னு விரும்புறோம்ல. கான்ராட் அவங்க சொல்ற லாஜிக்கை முழுசா ஏத்துக்கிறாரு. அதனால ரிச்சியும் அவனோட ஆட்களும் இன்னொரு நாள் உயிர் வாழறாங்க. அவரோட பேரன் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கும்போது கான்ராட் அவரோட ஆர்கனைசேஷனை பெரிய லெவல்ல மூவ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. ஹாரிகன்ஸ் ஏற்கனவே மார்க்கெட்ல நிறைய கண்ட்ரோல் வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு புது வருவாய் வேணும். அதனால் கான்ராட் ஃபென்டனல் மேல கவனம் வைக்கிறாரு. அது ஸ்டீவன்சன்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால டாமி காணாம போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் இது ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருந்துச்சு. இந்த பிசினஸ் வாய்ப்பை பத்தி பேச கான்ராட் ஒரு ஃபேமிலி மீட்டிங் கூப்பிடுறாரு. அதுல அவரோட மூத்த மகன் பிரெண்டன், இளைய மகன் கெவின், அவரோட பொண்ணு செரஃபினா, குடும்ப லாயர் ஓஹாரா, கான்ராடோட நீண்ட நாள் நண்பன் ஆர்ச்சி கலந்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கான்ராட் அவரோட பிளானை பத்தி பேச ஆர்ச்சியை மீட் பண்றாரு. ஆனா அவரோட நம்பிக்கையை யூஸ் பண்ணி ஆர்ச்சி முதுகுல குத்திட்டான்னு மேவ் நம்புறாங்க. அந்த ஃபென்டனில் வியாபாரத்துல சம்பந்தப்பட்ட ஃபயர் கேங் கூட டீல் பண்ணியிருக்காருன்னு நம்புறாங்க. கான்ராட் ஃபென்டனலுக்கான பிளானை சொல்லும் போது ஆர்ச்சி பேச வந்து இப்போ நேரம் சரியில்லைன்னு சொல்றாரு. இதை பண்ணலாமா வேண்டாமான்னு டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. இதை வச்சே கான்ராட் ஆர்ச்சி மேல இருக்கிற குற்றச்சாட்டெல்லாம் உண்மைன்னு நம்புறாரு. அந்த மீட்டிங்ல கான்ராட் ஆர்ச்சியை திடீர்னு நெஞ்சில ஷூட் பண்ணிடுறாரு. இதை எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கொன்னதை நினைச்சு கான்ராட் வருத்தப்படுறாரு. இது எல்லாமே மேவோட சந்தேகத்தால நடந்தது. ஹாரி விஷயத்தை சரி பண்ண வீட்டுக்கு வந்திருக்கான். ஆர்ச்சியோட பாடி இன்னும் ஹால்ல இருக்கு. ஆனா ஹாரி உடனே கிளீன் அப் பண்ண சொல்றான். ஜோசியாவையும் கிகோவையும் கிரைம் சீனை சுத்தம் பண்ண சொல்றான். ஹாரிகனோட பெட்ரூம்ல கான்ராட் அவரோட பழைய ஃப்ரெண்டை கொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மேவ் ஏற்கனவே அடுத்த மூவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஃபென்டனல் பிசினஸ் பண்றத பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு கண்டிப்பா பண்ணணும், ஏன்னா அப்பதான் பணம் வரும்னு அவங்க சொல்றாங்க. ஹாரி வீட்டுக்கு வந்து ஜென் பக்கத்துல படுக்க போகும்போது அவனோட இளம் வயசு ஞாபகம் வருது. ஜெயில அடிவாங்கப்பட்ட பையனை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் கீவன் அவனோட அப்பா பத்தி ஹாரி கிட்ட சொல்றான். ஹாரிய போலீஸ் எழுப்பிட்டாங்க. கதவை உடைச்சிட்டு உள்ள வராங்க. ஆனா இதெல்லாம் எப்பவும் நடக்கிற மாதிரி இருக்கு. ஹாரி, அவன் வைஃப், பொண்ணு எல்லாருக்கும் போலீஸ் பேர்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்க இதை நினைச்சு பெருசா கவலைப்படல. ஹாரிய கைவிலங்கு போட்டு வெளியே கூட்டிட்டு போறாங்க. சீக்கிரமா திரும்பி வந்துருவேன்னு அவன் ஃபேமிலி கிட்ட சொல்றான். போலீஸ் ஸ்டேஷன்ல அதிகாரி ஃபிஸ்க் விசாரிக்கிறாரு. ஆர்ச்சி காணாம போயிட்டாருன்னு அதிகாரி ஃபிஸ்க்கு தெரியும். ஆனா சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் கொல்லப்பட்டாரு. கான்ராட் கண்டிப்பா உள்ள போவாரு. அதனால போலீஸ் கூட சேர்ந்து வேலை பண்ணுன்னு ஹாரி கிட்ட ஃபிஸ்க் சொல்றாரு. இல்லைன்னா நீ நடுவுல மாட்டிக்குவேன்னு சொல்றாரு. ஹாரிகன் குடும்ப லாயர் ஓஹாரா வந்து ஹாரிய வெளியே கூட்டிட்டு போறான். ஸ்டேஷனை விட்டு வெளியே போகும்போது போலீஸுக்கு எப்படி ஆர்ச்சி இறந்தது தெரியும்னு அவங்க பேசிக்கிறாங்க. கான்ராட் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஸ்டீவன்சன் ஃபேமிலியோட ஆர்ச்சி வேலை செய்யல. ஆனா போலீஸ் கூட வேலை செஞ்சிருக்கலாம். அதனால அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியல, ஏன்னா அவர் செத்துட்டாரு. ஃபிஸ்க்குக்கும் அவரோட பார்ட்னரும் போட்டோவெல்லாம் வச்சு ஒரு போர்டை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆர்ச்சி கொலையை பத்தி யாரோ அனானிமஸா டிப் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. ஹாரி போட்டோ போர்டோட நடுவுல இருக்கு. அவனை வச்சு அந்த எலியை கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. கெவின் ஒரு அமைதியா வண்டியில போயிட்டு இருக்கான். 3 கருப்பு எஸ்யூவி வண்டி அவன் சுத்து போட்டுட்டாங்க. அது ரிச்சி ஸ்டீவன்சனோட ஆளுங்க. ரிச்சி ஸ்டீவன்சனுக்கு அவர் பையன் டாமி பத்தி தகவல் வேணும். டாமி கடைசியா கெவின் பையன் எடி கூட தான் இருந்தான். ஹாரி தான் என்ன நடந்துன்னு கண்டுபிடிக்கணும்னு கெவின் சொல்றான். ஆனா ரிச்சி அந்த பதிலை ஏத்துக்கல. அதனால எடியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் டைம் கொடுக்கறாரு. கெவின் அவன் வைஃப் பெல்லாக்கு கால் பண்ணி அவங்க பையன் ஹாரிகன் மென்ஷனுக்கு அனுப்ப சொல்றான். ஜோஷியாவும் கீகோவும் எடிய தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரிச்சி ஆளுங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரிச்சிக்கு பொறுமை இல்லை. அதனால அவங்கள எடிய பிடிக்க சொல்றாரு. ரொம்ப ஸ்பீடா கார் சேசிங் நடக்குது. அதுல ஒருத்தன் மூஞ்சில சுடப்பட்டுட்டான். செக்யூரிட்டி ஆளுங்க அவங்களோட கார்ல கான்ராட் வீட்டுக்கு எடிக்கு எந்த டேமேஜும் இல்லாம வந்து சேர்றாங்க. பிரெண்டன் குடும்பத்துல ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால அவனோட தங்கச்சிய ஒரு பிசினஸ் வாய்ப்பை பத்தி பேச மீட் பண்ண வர சொல்றான். ஆனா அவ என்ன சொல்ல வரான்னு கூட கேட்கல. செரபினா, நீ என்ன பண்ண போறியோ அதை மறந்துடு. சில வருஷம் வெளிநாட்டுக்கு போய் நீ ஏன் இப்படி தண்டமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றான். கெவினோட வைஃப் பெல்லா அவ அப்பாவை மீட் பண்றான். அவ அப்பா கவர்மெண்ட்ல பெரிய பொசிஷன்ல இருக்கவாரு. பெல்லா தன்னோட பிரெஞ்சு அசோசியேட் அவரோட நண்பர்கள் கிட்ட அறிமுகம் பண்ண வச்சா அவங்க நிறைய காசு கொடுப்பாங்களாம். அவ அப்பா சந்தேகப்படுறாரு. ஆனா டீட்டெயில் அனுப்ப சொல்றாரு. பெல்லா அவ அசோசியேட் ஆண்டோன் கூட உட்காந்து பேசி அவளால் அந்த டீலை முடிக்க முடியும்னு சொல்றான். அந்த மீட்டிங் புரோக்கர் பண்ணுனதுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்னு அவ கவலைப்படல. அதை விட வேற ஒண்ணு கிடைக்கும்னு அவ ரொம்ப ஆர்வமா இருக்கா.
ஹாரியும் ஓஹாராவும் ஹாரிகன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹாரி ஆர்ச்சி ஒருவேளை போலீஸ் இன்ஃபார்மரா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கான்ராட் கிட்ட சொல்றான். கான்ராட் அவரோட ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் ரிச்சி கூட கூட்டு சேர்ந்து இருக்காருன்னு நினைச்சிட்டே இருந்தாரு. ஆனா போலீஸ் கூட வேலை பண்ணது அதை விட ரொம்ப மோசமானது. அதனால ஆர்ச்சி துரோகம் பண்ணதுக்கு ஆதாரம் கண்டுபிடிக்க சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எடி கிட்ட பேசி டாமி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க சொல்றாரு. எடி ஹாரி கிட்ட போய் சொல்லிட்டே இருக்கான். டாமி கத்தியால குத்துனதுக்கு அப்புறம் ஓடிட்டான்னு சொல்றான். ஆனா அந்த நைட் அவங்க கூட இருந்த ஆல்ஃபி அப்புறம் ஜாக் பத்தி கொஞ்சம் சொல்றான். ஹாரி புது தகவலை வச்சுட்டு சின்ஃபுல் மங்கிங்கிற பப்புக்கு போறான். அங்கதான் ரிச்சியோட மீட்டிங்கள் நடக்கும். அவன் மாப்பாஸ் மீட் பண்றதுக்கு போறான். ஏன்னா அந்த விஷயத்த பெருசாக விரும்பல. டாமி இன்னும் காணும்னு ரிச்சி எடி கூட நேரடியா பேசணும்னு சொல்றாரு. ஹாரி கண்டிப்பா அவரோட பையனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான். ஆனா ஸ்டீவன்சன் ஏற்கனவே அவனோட பொண்ணு ஜீனாவை கண்டுபிடிச்சிட்டாரு. அவரோட ஆளுங்க ஜீனாவை கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. பர்கர் கிங்ல என்ன ஆர்டர் பண்றாங்கிற டீட்டெயில் கூட அவங்களுக்கு தெரியும். ஹாரி குடும்பத்துக்கு ஒரு மிரட்டல் விடுக்கிற மாதிரி டாமியை பிடிக்க நள்ளிரவு வரைக்கும் டைம் கொடுக்கறாரு. ஹாரி வீட்டுக்கு வந்தப்ப ஜான் கோவமா இருக்கா. ஏன்னா அவங்க கப்பல் தெரப்பி செஷனுக்கு போகல. ஜன விவாகரத்து பண்றதுக்கு ஒரு லாயரை மீட் பண்ணவும் ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஹாரி அந்த பேச்சை மாத்தி அவனோட இன்னொரு ஃபேமிலிக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். டாமி அப்புறம் எடி பத்தி சொல்றான். ஆனா ஜான் அப்புறம் ஜீனா சேஃபா இருக்காங்கன்னு சொல்றான். பெல்லா கிட்டேந்து 3 மெசேஜ் வந்திருக்கு. அவன் அவளை ஒரு ஹோட்டல் பார்ல மீட் பண்ண போறான். அங்க தன்னோட அப்பா கூட வச்சிருக்க டீலை பத்தி பேச போறான். ஆனா ஹாரிக்கு ஏற்கனவே நிறைய டென்ஷன் இருக்கு. இத பத்தி அவங்க முன்னாடியே பேசி இருக்கிறாங்க. அது சரியில்லைன்னு ஹாரி நினைச்சிருக்கான். அவனோட அபிப்பிராயம் இன்னும் மாறல. அதனால அவன் அந்த வேலையை விட்டுற சொல்றான். அவன் அந்த எட்டி விஷயத்த பத்தி அவகிட்ட சொல்லிட்டு சேஃப்டிக்காக ரூம் புக் பண்ண சொல்றான். ஹாரி அவ கூட ஜாயின் பண்ணிக்க சொல்றான். ஹாரி அவசரமா அங்கிருந்து கிளம்புறான். ஆல்ஃபி அப்புறம் ஜாக்கு கிட்ட டாமியை பத்தி விசாரிக்க போறான். அவங்களுக்கு டாமி எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா எடி கிளப் மேனேஜர் கூட தோஸ்தா இருக்கான்னு சொன்னாங்க. ஹாரி அந்த கத்திகுத்து நடந்த இடத்துக்கு வண்டி ஓட்டிட்டு போறான். மேவ் அவனை ஆறுதல் படுத்திட்டு இருந்தாங்க. யாராவது உன்னை அவமரியாதை பண்ணா குத்துறதுல தப்பில்லைன்னு எடி கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கத்திய வயித்துல குத்தும் போது எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. அது சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றான். அதனால அவனுக்கு ஒரு கொகைன் பாக்கெட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கான்ராட் கிட்ட பேச போறாங்க. எடி விஷயத்துல கான்ராடுதும் மேவும் ஒத்து போகல. அதுக்கு மேவு உங்க எல்லாரையும் நான் தான் உருவாக்கினேன்னு சொல்றாங்க. அந்த வாக்குவாதம் சாதாரணமா போயிட்டு இருக்கு. கடைசியில ஃபேமிலி பிசினஸ்ல நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும்னு கான்ராட் சொல்றாரு. ஹாரி, ஜோஷியா, கீகோ எல்லாரும் கிளப்புக்கு வந்துட்டாங்க. பவுன்சர்கள் அடிச்சு போட்டுட்டு பார்க்குள்ள போறாங்க. ஹாரி மேனேஜர் அட்டாக் பண்றான். டாமி எங்கன்னு கேக்குறான். அந்த ஆளு பதில் சொல்லல. அந்த மேனேஜர் மூஞ்சி எல்லாம் ரத்தம். ஹாரி அவரை ஒரு ரூமுக்கு இழுத்துட்டு போறான். ரத்தம் சொட்ட சொட்ட அவர் டாமியை காட்டுறதுக்கு ஒத்துக்கிறான். அங்க ஒரு எலிவேட்டர் இருக்கு. அங்க ஒரு பெரிய கருப்பு பொட்டி இருக்கு. ஹாரி அதை திறந்து உள்ள டார்ச் அடிச்சு பாக்குறான். மூடிட்டு அந்த மேனேஜர் கிட்ட நீதான் இது பண்ணியான்னு கேக்குறான். சரியா பதில் சொல்லாததுனால கீகோ அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க சொல்றான். டாமி சின்ன சின்ன துண்டுகளா பிளாஸ்டிக்ல சுத்தி வச்சிருக்கிறாங்க. கெவினோட வீட்டை வெடிச்சு உடைச்சிட்டாங்க. ஹாரிக்கு கீவன் கால் பண்ணி ரிச்சி தாக்குதல் பண்ணிட்டான்னு எச்சரிக்கை பண்றான். ஹாரி கெவினும் எட்டியும் யாட்ல மீட் பண்ண வர சொல்றான். ஹாரி வீட்டுல ரிச்சியோட அடியாளுங்க வந்து மிரட்டுறாங்க. கான்ராட் ஸ்பீக்கர்ல பேசுறாரு. அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கறாரு. அவங்க ஏதாவது பண்ணினா அவங்கள ஊரு தெரியாம அழிச்சிருவேன்னு சொல்றாரு. அதனால அவனுங்க சைலண்டா இருந்துட்டு எதுவும் பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. ஹாரி அவனோட ஃப்ரெண்டை பார்க்க போறான். அவன் பேரு மைக். அவனுக்கு அதுல சந்தோஷம் இல்லை. அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் மற்றும் எழுத்தாளர். சூதாட்டம் விளையாடி 30,000 பவுண்ட் ஹாரி கிட்ட கடன் பட்டிருக்கான். ஹாரி இந்த பிரச்சனை சால்வ் பண்ற வரைக்கும் ஜினாவும் ஜானும் மைக்கோட போட்டுல தங்க போறாங்க. ஹாரி, கெவின், எட்டி கூட யாட்ல மீட் பண்றான். கிளப் ஓனர் வேல் ஜோனஸேர்ல கட்டி வச்சு அடிச்சு வச்சிருக்கான். அங்க டாமியோட பாடியையும் வச்சிருக்கிறாங்க. கிளப் ஓனருக்கு எடி ஹியூவிய பாத்துக்க 10,000 கொடுத்து இருக்கான். டாமியையும் எட்டியையும் திருப்பியும் கிளப்புக்கு கூட்டிட்டு வர சொல்லி இருக்கிறாங்க. திருப்பி வந்தப்ப டாமிய குத்தி கொலை பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 இல்லைன்னா 60 வாட்டி குத்தி இருந்தாங்க. ஆனா எடி அங்க இல்ல. கையில ஒரு டேஸ்டர் வச்சுக்கிட்டு கெவின் எடி எதிர்க்கிறான். அவன் உண்மையை சொல்லிட்டு இருக்கானா இல்லையான்னு தெரியல. ஆனா கெவின் ரொம்ப கோவமா இருக்கான். நடந்தது பத்தி சொல்ல கெவின் கான்ராடுக்கு கால் பண்றான். ஆனா ரூம்ல மேவும் இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்ட உடனே அவங்க சிரிச்சாங்க. எடியோட செயலை அவங்க பெருமையா சொல்லிட்டு இத கன்ராடும் அப்படிதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இத பத்தி பேச போன கட் பண்றாரு. அவங்க 2 பேரும் நீராவி குளியல் அறைக்கு போறாங்க. அது அவங்க பேச போற ரூம் மாதிரி தெரியுது.
அந்த வீட்ல பக் வச்சு ஒட்டு கேட்பாங்களோன்னு அங்க போய் பேசுறாங்க. ரிச்சியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பிளான் போடுறாங்க. விரான குறி வைக்கலாம்னு மேவ் சொல்றாங்க. கான்ராட் துப்பாக்கி சண்டை போட்டு இதை முடிக்கலாம்னு திட்டம் வச்சிருக்காரு. மேவ் தன்னைதானே வெள்ளராணின்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த கேம்ல நான் முக்கிய பிளேயர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில ஹாரி ஒரு முதியோர் இல்லத்துக்கு போறான். அவன் வீட்டுல வேலை செய்யற மரியாவோட அம்மாவுக்கு ஒரு நல்ல இடத்துல வாழ ஹெல்ப் பண்ண போயிருக்கான். அந்த மீட்டிங்ல ஹாரி லேட்டா வந்தாலும் லஞ்சம் கொடுக்க பாக்குறான். ஏன்னா அப்போதான் வேலை நடக்கும்னு அவனுக்கு தெரியும். வெளியே போறப்போ ஒரு வயசான ஆளை ஹாரி பாக்குறான். அந்த ஜெயில ஹாரி இருந்தப்ப அவனை போட்டு அடிச்ச வார்டன்னு ஞாபகம் இருக்கு. ஹாரி எதுவும் பண்ணாம போயிடுறான். வெளியே அவன் போட்டோ எடுத்துறாங்க. கப்பல் கட்டுற யார்டில செக்க ஆளுங்க ஆயுதங்களை வச்சு போருக்கு தயாராகிறாங்க. இசபெல்லாவை நினைச்சு கெவின் கவலைப்படுறான். இசபெல்லா தன்னோட அப்பாவுக்கும் ஆண்டோனிக்கும் நடுவுல ஒரு சந்திப்பு ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கான். மீட்டிங்ல பெல்லாவோட அப்பா ரகசிய டீலுக்கு ரெடி ஆவாருன்னு சொல்றாரு. பெல்லா ஆண்டோனியோட சேர்ந்து செட் பண்ண ரகசிய கேமராவில் எல்லாமே பதிவாயிடுச்சு. ஆனா ஆண்டோனி அதை அவனே எடுத்துக்கிறான். அப்போதான் பெல்லாவை கட்டுப்பாட்டுல வைக்க முடியும். ஹாரி கெவின் 2 பேரும் சேர்ந்து வெலஜோனை கொள்ள திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா எல்லாரும் ஒன்னா உட்காந்து அவனோட ஃபேமிலியை காப்பாத்த ஐடியா கொடுக்குறாங்க. எட்டி கன்ராடோட வீட்டுக்கு வரான். சாரபீனா பிரண்டான் அங்கதான் இருக்காங்க. எட்டிய ஏளனமா பேசுறாங்க. மேவ் வந்து எட்டிய பாராட்டுறாங்க. அதே நேரத்துல சாரபீனாவையும் அவமானப்படுத்தும் போது அவளும் திருப்பி இன்சல்ட் பண்றா. சரஃபினா கூட கன்ராட் பேசுறாரு. அவ அம்மா கூட வச்சிருந்த கள்ள காதல் பத்தி பேசிக்கிறாங்க. எட்டி டாமிய கொன்னுட்டானான்னு சரஃபினா நேரடியா கேட்கிறான். ரிச்சி இப்ப முடிவு பண்ணி வார் ஸ்டார்ட் பண்ணிடுவான்னு அவளுக்கு தெரியும். ஆனா கன்ராட் இந்த சூழ்நிலையை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம்னு சொல்றாரு. ஹாரி அடுத்து ரிச்சிய கால் பண்ணி டாமிய பத்தி சொல்றான். வேல்ஜோன் கொலைய பண்ணதா சொல்லிட்டு அவங்கள காப்பாத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஹாரி கெவின் காரை மாத்தி ஆபீசர்களை கலாய்க்கிறான். அனானிமஸ் கால் வந்து ஆர்ச்சி ஹாமண்டோட பாடி இருக்கிறத சொல்லிட்டாங்க. அதனால போலீஸ் தோண்டி எடுக்கிறாங்க. ரத்தம் கரை படிஞ்ச வேல்ஜோனை ரிச்சிட்ட ஹாரி கொடுக்குறான். ரிச்சி உண்மையை தெரிஞ்சுக்க டார்ச்சர் பண்றதுக்கு ரெடி ஆனாரு. ஹாரிக்கு பெல்லா கால் பண்றா. அவ ஹோட்டல் ரூமுக்கு வர சொல்றான். பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டு மிரட்டுற விஷயத்தை பத்தி சொல்றான். அதுக்கு ஹாரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். நடுராத்திரியில ஆண்டைன் பெட்டுக்கு பக்கத்துல ஹாரி நிக்கிறான். பெல்லா அப்பாவை பத்தின வீடியோ இருக்கிற மெமரி கார்டை வாங்கிக்கிறான். ஹாரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு. கான்ராடுக்கு ஒரு போன் வருது. ஆர்ச்சிய போலீஸ் தோண்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. மேவ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு. ஆர்ச்சியோட சடலம் எங்க இருக்குன்னு ஹாரிக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும்னு கான்ராடு சொல்றாரு. ஆனா ஹாரி அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு அடிச்சு சொல்றாரு. இதுக்கிடையில ஹாரி அவன் ஃபேமிலியை பார்க்க போறான். அவங்கள ஒரு ஹவுஸ் போட்ல ஒளிச்சு வச்சிருக்கான். ஜானும் ஜீனாவும் சந்தோஷமா இல்ல. அதனால ஜானை வெளியில கூட்டிட்டு போய் டீ குடிச்சிட்டே பேசலாம்னு கூப்பிடுறான். அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்றான். மரியா அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்க்கறதுக்கு ரூம் கிடைச்சிருச்சுன்னு நல்ல விஷயத்தையும் சொல்றான். ஜான்க்கு அந்த ஒரு விஷயம் தான் சந்தோஷமா இருக்கு. ஹாரி செய்யற வேலைய பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறான். அவ வீட்டுக்கு போகணும்னு சொல்றான். உடனே ஹாரி அவளை பேக் பண்ண சொல்றான். அப்புறம் சாயங்காலம் தெரபி செஷனுக்கு ஜான் தனியா போறான். ஹாரிய நினைச்சு வெறுப்பா இருக்கா. அவங்க கல்யாண வாழ்க்கை சரியில்லாததை நினைச்சு தெரபிஸ்ட் கிட்ட பேசுறான். ஹாரிக்கு 2 ஃபேமிலி இருக்கிறதா சொல்றான். ஹாரிகன் பேரை நேரடியா சொல்லல, ஆனா அவங்க ஃபேமஸ் ஆனவங்கன்னு சொல்றான். ஹாரி எப்பவும் அவங்க ஃபேமிலிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறான்னு சொல்றான். அதே நேரத்துல ஹாரி கெவின் ஹாரிகனோட யார்ட்ல இருக்கான். அவன் மனைவி கூட தெரபிக்கு போகல. டாமி கொலை பண்ணதுல மாட்டிக்கிட்டவனை ரிச்சி துன்புறுத்திட்டே இருக்கிறாரு. அதுல என்ன நியூஸ் வருதுன்னு ஹாரியும் கெவினும் பதட்டமா காத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ ஜோசியா கிட்ட இருந்து ஹாரிக்கு கால் வருது. டானிங்கிற ஒரு புது ஆளு ஹாரி பிரண்டுன்னு சொல்லி அவ பார்க்க வந்திருக்கான். அவன் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு சொல்றான். ஆனா ஜோசியா ஹாரிய தெரியாதுன்னு சொல்றான். அந்த ஆளு அவன் நம்பர் கொடுத்துட்டு போறான். ஜோசியா போன்ல அவன் போட்டோ எடுத்து ஹாரிக்கு அனுப்புறான். ஹாரி அந்த டானிய தெரியாதுன்னு சொல்றான். நர்சிங் ஹோம்ல ஜெயில் வார்டான இருந்த ரஸ்பிய பத்தி ஹாரி சொல்றான். ஜெயில இருந்தப்ப ஞாபகம் இருக்கான்னு கெவின் கிட்ட கேட்கிறான். ரஸ்பி அடிச்சது கெவினுக்கு ஞாபகம் வருது. ஆனா ஹாரி கிட்ட ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். அப்புறம் கெவின் மனைவி பெல்லா எதுக்கு ஹாரிகன் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. பெல்லா ஹாரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கான்ராடுக்கு நிறைய கள்ள தொடர்பு இருந்தாங்க. அதுல பெல்லாவும் ஒருத்தி. மேவுக்கு இது தெரிஞ்சதும் கான்ராடு அவளை விட்டுட்டு அவரோட பையன் கெவினுக்கு அறிமுகம் பண்ணி வச்சாரு. இதை நினைச்சு 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா கான்ராடு இதை விட மோசமான விஷயம்லாம் பண்ணிருக்காரு. ஜான் தன்னோட புது ஃப்ரெண்டான ஆலிஸ் கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் காஃபி சாப்பிட போறாங்க. அப்புறம் ஜானும் அவளும் வீட்டுக்கு ஒயின் குடிக்க போறாங்க. கான்ராட் சொன்னதுனால பால்ங்கிற ஒருத்தன் ஜானை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். ஜான் என்ன பண்ணிட்டே இருக்கான்னு கான்ராடுக்கு பால் கால் பண்ணி சொல்றான்.
அதே நேரத்துல ஜானும் ஆலிஸும் உட்காந்து அவங்க ஹஸ்பண்ட்களை பத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. ஹாரி ஒரு ஃபேமிலி பிசினஸ்ல செக்யூரிட்டி கன்சல்டன்டா இருக்கான்னு ஜான் சொல்றான். அப்போ யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. கான்ராடு வந்திருக்காரு. ஜான் கூட பேசணும்னு சொல்றாரு. ஜான் கொஞ்சம் ஷாக் ஆகி அவர் உள்ள கூப்பிட்டுட்டு ஆலிஸ் போக சொல்றா. ஜானுக்கு அதிர்ச்சியா கான்ராடு ரொம்ப பர்சனலா பேசுறாரு. அவங்களுக்குள்ள சண்டை இருக்குதுன்னு அவருக்கு தெரியும்னு சொல்றாரு. அவ தெரபிஸ்ட் கிட்ட பேசின மாதிரியே ஹாரிக்கு 2 ஃபேமிலி இருக்குன்னு சொல்றான். கான்ராட் ஹாரி அவருக்கு ஒரு பையன் மாதிரி தான். ஆனா ஹாரிக்கு அந்த ஃபேமிலி முக்கியம்னு சொல்றாரு. திடீர்னு ஜான் கிட்ட வந்து அவ தொடையில கைய வச்சு உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேளுன்னு சொல்றாரு. அவ கேட்டதும் 2 பேருமே ஹாரி மேல பாசம் வச்சிருக்கோன்னு சொல்றாரு. கான்ராட் அவளை கண்ணுல பார்த்து வெளியில அவ ஹஸ்பண்ட் பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. போறதுக்கு முன்னாடி இந்த மீட்டிங் பத்தி ஹாரி கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்றாரு. மேவ் அவங்க பேரன் எடிக்கு விருந்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எடி நம்ம பண்ணது தப்பான்னு கேட்கிறான். அதுக்கு அவங்க எல்லாருமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ரிச்சிக்கு திரும்பவும் ஒரு மெசேஜ் அனுப்ப போறோம்னு எடி கிட்ட மேவ் சொல்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஹாரி ஜான் கிட்ட கல்யாண கவுன்சிலிங் பத்தி விசாரிக்கிறான். குறிப்பா ஹாரிகன்ஸ் பத்தி தெரபிஸ்ட் கிட்ட பேசினியான்னு கேட்கிறான். கான்ராடுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சரியா இருக்காதுன்னு சொல்றான். கான்ராடு வீட்டுக்கு வந்ததை ஜான் சொல்றான். தாலிபானை விட கான்ராடு மோசமான ஆளுன்னு ஹாரி சொல்றான். ஜானோட ஃப்ரெண்ட் ஆலிஸ் ஒரு அதிகாரியை பார்க்க போறான். ஜான் வீட்டுல கான்ராட மீட் பண்ணதுனால அவன் நல்ல வேலை செஞ்சான்னு சொல்றாரு. அவன் நெருங்கணும்னு அவர் ஆலிஸ் கிட்ட சொல்றாரு. கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பண்ணலாம்னு ஆலிஸ் சொல்றான். ஹாரி பெல்லா இருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு போறான். ஆண்டோயின் கிட்ட இருந்து புடுங்கின மெமரி கார்டை கொடுத்து டீல் முடிஞ்சதுன்னு சொல்றான். ஆனா மிரட்டுனாலும் அவ டீலை திரும்ப ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான். உடனே ஆண்டோயினை கால் பண்ணி டீலை பத்தி பேசலாம்னு சொல்றான். வெளியில வரும்போது கெவின் ஹாரி ரூம்ல இருந்து வெளியில வரத பாக்குறான். ஹாரி ரூமுக்கு வந்தது ஹெல்ப் பண்ணதான்னு சொன்னதும் கெவின் நம்புறான். ஃபேமிலியோட ஹாரிகன் வீட்டுல இருக்கணும்னு சொன்னதா சொல்றான். பெல்லா வேற காரணம் சொல்றான். வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கெவின் கிட்ட சொல்றான். கெவின் வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு ஜெயில இருந்த ரஸ்பியை பத்தி ஞாபகம் வருது. இன்னொரு பிளாஷ்பேக்ல ரஸ்பி கெவினுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கறான். ரிச்சியோட பையனை கொன்னது யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு ரிச்சி ஹாரியை வர சொல்றாரு. ஹாரி வந்ததும் டாமி கொன்னதா சொன்ன கிளப் மேனேஜர் உயிரோட இருக்கான். அவனை ஹாரி தான் கொல்லணும்னு ரிச்சி சொல்றாரு. ஸ்டீவன்சன் அந்த கொலை நடக்கிறத பார்த்து யாரு தப்பு பண்ணதுன்னு கண்டுபிடிக்கலான்னு இருக்காரு. ரிச்சி ஹாரிக்கு துப்பாக்கி கொடுக்கறாரு. ஆனா ஹாரி அது வேணான்னு சுத்தியல 2ஆ உடைச்சி அந்த மரத்தால மேனேஜர் குத்தி கொள்றான். ஹாரி கொன்னதுல ரிச்சி சந்தோஷமா இருக்காரு. ரிச்சி நம்பிட்டான்னு கெவின் கிட்ட ஹாரி சொல்றான். ஆனா ரிச்சி ஹாரிகன் குடும்பத்தை டாமி இறுதி சடங்குக்கு வர சொன்னதா ஹாரி சொல்றான். ஹாரி என்ன சொல்றான்னா, ரிச்சி எல்லாரையும் சடங்குல மட்டும் இல்லாம ஸ்டீவன்சன் வீட்டுல நடக்கிற ரிசப்ஷனுக்கும் வரணும்னு நினைக்கிறானாம். கெவினுக்கு இது ஒரு ட்ராப் மாதிரி இருக்குன்னு தோணுது. ஆனா அவங்க பேசிட்டு இருக்கும்போது கான்ராட் கிட்ட இருந்து கால் வருது. கான்ராட் ஒரு ஃபேமிலி மீட்டிங்குக்காக வீட்டுக்கு வர சொல்றாரு. கான்ராட், மேவ், எட்டி, கெவின், ஹேரி எல்லாரும் ரிச்சி என்ன திட்டம் போட்டிருக்கான்னு மாறி மாறி யோசிக்கிறாங்க. எல்லாரும் அவங்க கருத்தை சொன்னதுக்கு அப்புறம் கான்ராட் ஹேரியோட கருத்தை கேட்கிறாரு. ஹேரிக்கு இதுல பெரிய ஆபத்து எதுவும் இல்லைன்னு தோணுது. ரிச்சி கான்ராட அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறான்னு சொல்றான். இது ஒரு டெஸ்ட்னு ஹேரி நினைக்கிறான். அதனால இன்விடேஷன் ஏத்துக்கிட்டு இதை முடிச்சிடலாம். ஆனா ஏதாவது தப்பா போச்சுன்னா சமாளிக்க ஒரு திட்டம் வச்சுக்கணும்னு சொல்றான். கான்ராடும் ஹேரியும் நிறைய ஆயுதங்களை ஒரு பேக்ல எடுத்துட்டு ரிசப்ஷனுக்கு முன்னாடியே ஸ்டீவன்சன் வீட்டுக்குள்ள கொண்டு போக திட்டம் போட்டிருக்காங்க. கான்ராடுக்கு அவரோட மூத்த பையன் பிரெண்டன் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஃபேமிலி மீட்டிங்ல தன்னை சேர்க்காததுக்கு அவன் கோவமா இருக்கான். அப்பாவால மதிக்கப்படாம வெறுத்து போன பிரெண்டன் ஒரு லாபகரமான டீல பேசி அப்பாவோட கவனத்தை ஈர்க்கலான்னு முடிவு பண்றான். சரஃபினாவை ஒரு ஆடம்பரமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு விலை உயர்ந்த வெட்டாத ரத்தினத்தை டேபிள் மேல வைக்கிறான். இத மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்றான். நிறைய பணம் பார்க்கலாம், ஆனா ஆரம்பிக்க அவளோட உதவி தேவைன்னு சொல்றான். அவ தயக்கத்தோட ஒத்துக்கிறா. ஆனா எனக்கு 75% பங்கு வேணும்னு சொல்றான். பிரெண்டன் முடியாதுன்னு சொல்றான். கெவின் ஜெயில இருந்த கெட்ட நினைவுகளால இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ரஸ்பி அவனை பாலியல் கொடுமைப்படுத்தின காவலாளியோட ஒரு பயங்கரமான நினைவுலாம் மறுபடியும் அவனுக்கு வருது. நர்சிங் ஹோம்ல ரஸ்பிய பார்த்ததை ஹேரி சொன்னதுல இருந்து அந்த கொடூர காவலாளி அவன் மண்டல ஓடிட்டே இருக்கான். ஹேரி அந்த துப்பாக்கி, வெடிகுண்டு எல்லாம் நிரப்பின பேக்கை ஒரு பப்ல எடுத்துட்டு போறான். அங்க ரிச்சியோட நம்பிக்கையான ஆளுல ஒருத்தன் ஃப்ரெடிய பாக்குறான். ரிச்சியோட பொண்டாட்டி வ்ரோனோட ஒரு ஹோட்டல் ரூம்ல ஃப்ரெடி இருக்கிற சில போட்டோஸ் ஹேரி கிட்ட இருக்கு. ஃப்ரெடி முடியாதுன்னு சொல்ல முடியாத ஒரு ஆஃபர் ஹேரி கொடுக்கறான். 50,000 பவுண்டு கொடுத்து அந்த போட்டோ வெளியே விட மாட்டேன்னு ஹேரி சொல்றான். அதுக்கு பதிலா
சடங்கு நடக்கிற அன்னைக்கு அந்த பேக்கை தன்னோட பாஸ் வீட்டுல ஒளிச்சு வைக்கணும்னு சொல்றான். இதனிடையே ஜானுக்கு ஒரு கால் வருது. அவளோட புது ஃப்ரெண்ட் ஆலிஸ், ஃபிஸ்கோட உளவாளி. அவ ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஜானை வர சொல்றா. ஆனா ஜான் டாமியோட சடங்குக்கு போறதால வர முடியாதுன்னு சொல்றான். ஹாரிகன்ஸ் ஸ்டீவன்சன் பையனோட சடங்குக்கு போறத கேட்டு ஃபிஸ்க் ஷாக் ஆகுறான். சடங்குக்கு போற வழியில மேவ் சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. கெவின், பெல்லா எட்டி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஹாரியும் ஜானும் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. கார் சர்ச்சுக்கு வந்ததும் ஹாரி ஹாரிகன்ஸ் கூட சேர்ந்து ரிச்சியையும் வ்ரோனையும் போய் பார்த்து இரங்கல் தெரிவிக்க போறான். எல்லாம் நார்மலா தான் போயிட்டு இருக்கு. ஆனா எட்டி ரிச்சியை மீட் பண்ண போறப்பதான் பிரச்சனை. எட்டி தன்னோட கூலிங் கிளாஸ் எடுக்காம ரிச்சர்ட்னு பேர் சொல்லி ரிச்சியை இன்சல்ட் பண்றான். அப்புறம் வ்ரோனை கிஸ் பண்ண முயற்சி பண்றான். சர்ச்சில் டாமி பத்தி ரிச்சி பேசும்போது கான்ராட முறைச்சு பாக்குறாரு. அதே நேரம் ஃபிஸ்க் தன்னோட டீமோட சர்ச்சுக்கு வெளியில இருந்து மாப் குடும்பங்கள் எல்லாம் மீட் பண்றத கேமரால எடுக்கிறான். சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாரிகன்ஸ் ஸ்டீவன்சன் வீட்டுக்கு போறாங்க. மேவ் போன உடனே ஷாம்பெயின் எடுத்து குடிக்கிறாங்க. எட்டி மாடிக்கு போய் போத பொருளை உறிஞ்சுறான். ஹேரி அவனை ஃபாலோ பண்ணி மேல போய் மிரட்டி கீழே போக சொல்றான். கீழே போயிட்டு ஒரு ஆம்பளை மாதிரி நடிக்கவாது சொல்லுறான். ஹாரி போனதுக்கு அப்புறம் எட்டி கண்ணீர் விடுறான். கூட்டத்துல ஹாரி ஃப்ரெடிய பாக்குறான். அவன் கேரேஜ் பக்கம் தலையாடுறான். ஹாரி உள்ள போய் பொருளை எடுத்து கெவினுக்கு ஒரு துப்பாக்கியும் வெடிகுண்டும் கொடுக்கறான். மேவ் ஃப்ரோன் கிட்ட போய் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. ரிச்சியோட பொண்டாட்டி மேவ் திட்ட ஆரம்பிக்கிறா. அவ உருவ கேலி பண்றா. மேவ் தன்னோட பேரன ரிச்சியோட ஆள் மேல இடிக்கிற மாதிரி பண்றாங்க. ரிச்சி வந்து கான்ராட் கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு. கான்ராட் குடும்பத்தை ரிச்சி எவ்வளவு வெறுக்கிறாருன்னு சொல்றாரு. அதே நேரம் சடங்குக்கு அழைப்பை ஏத்துக்கிட்டு வந்ததை மதிக்கிறதா சொல்றாரு. டாமிசாவுக்கு காரணம் எட்டிதான்னு தெரியும்னு சொல்றாரு. அப்புறம் ஹாரி வேற ஒருத்தன் மேல பழிய போட முயற்சி பண்ண விஷயத்தையும் சொல்றாரு. ரிச்சிக்கு போர் வேணாம், தன்னோட பையனோட சடங்குல எந்த அடிதடியும் வேண்டான்னு சொல்றாரு. எட்டிய திரும்ப பார்த்தா ரிச்சி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு கான்ராடுக்கு எச்சரிக்கை கொடுக்கறாரு. சாயங்காலம் வ்ரோனால மேவ் அவமானப்பட்டு ஃபீல் பண்றாங்க. மாடிக்கு போகும்போது போன் எடுத்து அடியாள் பாலுக்கு கால் பண்றாங்க. அடுத்த நாள் வ்ரோன் ஷாப்பிங் பண்ணி தன்னோட பையன் நினைச்சு வருத்தத்தை மறக்க பாக்குறான். ஸ்போர்ட்ஸ் கார்ல ஏறி ஸ்டார்ட் பண்ணும்போது கார் வெடிச்சு சிதறிடுது. வ்ரோனோட கார் எரிஞ்சு கருகி போயிருக்கு. நிறைய போலீஸ் அங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. ரிச்சி சோஃபால உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. அதிகாரி ஃபிஸ்க்கும் அவனோட பார்ட்னர் முகசாவும் வ்ரோனோட கார்ல மிச்சம் இருக்கிறத இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஹாரிக்கு ஜோசியா கால் பண்றா. டானின்னு ஒரு மர்ம ஆளு ஹாரிய தேடி ஜோசியாவோட கேரேஜுக்கு திரும்ப வந்திருக்கான்னு சொல்றா. டானியோட பாஸ்கேட் மெக்கலிஸ்டருக்கு ஹாரி கிட்ட ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். ஹாரி ஜோசியா கிட்ட எல்லா தகவலையும் வாங்கிட்டு அவன் போக சொல்றான். ரிச்சியால் ஃப்ரெடி வ்ரோன் இறந்துட்டாங்கன்னு சொன்னதால ஹேரி தன்னோட ஃபேமிலியை பத்திரமா வச்சுக்கணும். முதல்ல ஜானை பிக் பண்ண போறான். அவ கஃபேல அவ புது ஃப்ரெண்ட் ஆலிஸ் கூட இருக்கா. அடுத்து அவங்க பொண்ணு ஜினாவை கூட்டிக்கிட்டு வரான். முக்கியமான ஸ்கூல் எக்ஸாம்ல இருந்து கூட்டு வந்ததால ஜினா கோவமா இருக்கா. சேஃப்டிக்காக கான்ராடோட மென்ஷனுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் கெவின் ஹாரி கிட்ட அம்மா தான் கார் வெடிகுண்டுக்கு காரணம்னு சொல்றான். ஆனா கான்ராட் மீட்டிங்ல தன்னோட மனைவி மேல பழி வராம இருக்கிறதுக்கு வ்ரோனை கொல்ல சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. டாமி பியூனர்ல ரிச்சி சொன்னதுக்கு பழிவாங்க தான் இதை பண்ணேன்னு சொல்றாரு. மிச்சம் இருக்கிற அவங்களோட எதிரிகள் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போடுறாரு. ரிச்சி கால் பண்ணதும் கான்ராட் ஸ்பீக்கர்ல போட்டு அவனை வச்சு செய்யறாரு. ரிச்சி பொண்டாட்டி உடம்ப நாய்க்கு போட்டுருவேன்னு சொல்றாரு. எட்டியும் சேர்ந்து அவர் பையன் சாகிறதுக்கு முன்னாடி பன்னி மாதிரி கத்துனான் அப்படின்னு சொல்றான். ஹாரி பிரண்டனும் சாராபினாவும் எங்க இருக்காங்கன்னு கேட்கிறான். அவங்க 2 பேரும் மீட்டிங்ல இல்ல. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவும் தெரியாது. ஜோசியாவும் கிக்கோவும் ஹெல்ப் பண்ணி அவங்க ஒரு ஷூட் கேஸ்ல நிறைய காசு எடுத்துக்கிட்டு ஆண்டுவர்ப்ல ஒரு பிரைவேட் போர்ட்ல ஏறி போனதை கண்டுபிடிக்கிறாங்க. மாடியில ஜானும் பெல்லாவும் மாஃபியா மனைவி வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட்டு வ்ரோன் மாதிரி நம்மளையும் போட்டு தள்ளிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. ஹேரி அவன் மனைவி கிட்ட தான் ஆண்ட்வெர்ப் போறதா சொல்ல வரான். பெல்லாவை தனியா கூப்பிட்டு ரிச்சி கூட இருக்க பிரச்சனையை சரி பண்ற வரைக்கும் ஆண்டோயின் கூட வச்சிருக்க டீலை தற்காலிகமா நிறுத்த சொல்லுறான். அவளும் கஷ்டப்பட்டு சம்மதிக்கிறான். சரஃபினா பிரெண்டன் 2 பேரும் நிறைய காசோட ஆண்ட்வெர்ப்ல இருக்காங்க. பிரெண்டன் அவன் சிஸ்டரோட சேர்ந்து அந்த ரூபி டீலை கச்சிதமா முடிக்கிறான். கஸ்டமர் கூட பேரம் பேசினதுக்கு அப்புறம் சாரஃபினா தன்னோட ஃப்ரெண்ட் லொரென்சோ கூப்பிட்டு அவனை வச்சு அந்த இடத்த செக்யூர் பண்றாங்க. லொரென்சோ ஒரு செக்யூரிட்டி கம்பெனி வச்சிருக்கான். கான்ராட் ஜீனா கிட்ட பேச முயற்சி பண்றாரு. ஜான் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினதுல அப்செட் ஆகுறான். அவங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டமான கிரிமினல் லைஃப் தனக்கு பிடிக்கல, அப்பா விட்டுட்டு ஓடி போகலான்னு அவ அம்மா கிட்ட ஜீனா சொல்றா.
அவ அப்பா மேல காதல் இருக்கான்னு ஜான் கிட்ட ஜீனா கேக்குறா. அதுக்கு ஜான் அமைதியா இருக்கா. சாரஃபினா குடும்ப காசை வச்சு விளையாடுறத மேவ் கான்ராட் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. வரப்போற போர்ல சாரஃபினா செத்தா கூட எனக்கு ஓகேன்னு மேவ் சொல்றாங்க. கான்ராட் கோவத்துல கிளம்புறாரு. மேவ் எட்டி கிட்ட போற ஜெயிக்க தியாகங்கள் பண்றது பத்தி சொல்றாங்க. திடீர்னு ரிச்சிக்கு கால் பண்ணி சாரஃபினா இருக்கிற இடத்த மேவ் சொல்லுறாங்க. அப்புறம் பிரண்டனை எதுவும் பண்ணாதேன்னு மேவ் சொல்லுறாங்க. ரிச்சியும் ஒத்துக்கிறாரு. கான்ராடோட பிரைவேட் ஹெலிகாப்டர்ல ஹேரி ஆண்ட்வர்ப் வந்துட்டான். செரஃபினா பிரண்டன் தங்கி இருக்க ஹோட்டலுக்கு போறான். அங்க அந்த செக்யூரிட்டி கார்டு பிசினஸ் கார்டை ஹேரி பார்க்கறான். லோரன்சோவுக்கு ஹேரி கால் பண்ணி சாரஃபினா கூட பேசணும்னு சொல்லுறான். ஹேரி கூட்டிட்டு போக வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு பிரண்டன் கால் வாங்கி ஹேரி கிட்ட கோவமா பேசாம கிளம்புன்னு சொல்லுறான். சாரஃபினா ரகசியமா தன்னோட லொகேஷன் டெக்ஸ்ட் பண்றான். ஹேரி ஒரு பைக் எடுத்துக்கிட்டு அந்த டீல் நடக்க போற கிடங்குக்கு போறான். ரிச்சி ஆளுங்களும் வர போறாங்க. 2 சைடுல இருந்தும் நிறைய ஆளுங்க கண்ணோட அந்த இடத்த செக்யூர் பண்றாங்க. பிரண்டனும் அந்த கிளைண்ட்டும் கைகுலுக்கும் போது லைட்லாம் ஆஃப் ஆகுது. ரிச்சி ஆளுங்க உள்ள வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் செத்துட்டு இருக்கிறாங்க. சரஃபினா பிரண்டனும் ஒளிஞ்சு காப்பாத்திக்கிறாங்க. ஆனா புடிபட்டுட்டாங்க. ஹாரி அந்த வேர்ஹவுஸ்க்கு வந்து சேர்றான். அங்க செத்த உடம்புகளா இருக்கு. ரத்தத்துல போர்னு எழுதியிருக்கு. சரஃபினாவையோ பிரண்டனையோ காணோம். செத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய கார்டல் குரூப்போட ஆளுங்க ஆண்ட்வர்ப் துறைமுகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் ரிச்சியோட வேலை. பிரண்டனை ரிச்சி பிடிச்சு வச்சிருக்கான். தெரிஞ்சதும் மேவ் அவனை மிரட்டுறாங்க. ரிச்சி போன வச்சிடுறாரு. கெவினும் கான்ராடும் இப்ப நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு யாரு காட்டி கொடுத்தான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. 1988 காட்டி கொடுத்தவன கான்ராட் என்ன பண்ணாருன்னு ஒரு பயங்கரமான கதையை சொல்றாரு. ஆலிஸ் ஜானுக்கு ஃபோன் பண்ணி ஒரு உதவி கேட்கிறா. ஜான் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. ஆனா கான்ராடோட ஆளுங்க அவளை ஃபாலோ பண்றாங்க. அவ ஒரு பப்புக்கு போறா. ஆனா ஆலிஸ்க்கு வெளியில லிசனிங் டிவைஸ் வச்சு அவளோட ஆளுங்களும் இருக்காங்க. ஹாரி பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கான்னு ஜான் சொல்லும் போது கான்ராடோட ஆள் பால் வந்து ஆலிஸ் இந்த விஷயத்துல தலையிட வேணாம்னு வார்ன் பண்ணிட்டு ஜானை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வழியில பால் ஜான் கிட்ட என்ன விஷயத்த வெளியே சொல்லிட்டுன்னு விசாரிக்கிறான். ஆனா ஜான் எதுவும் சொல்லல. பெல்லா ஆண்டோயின் கிட்ட பேசுறா. உள்துறை செயலாளரை பார்த்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுனதுனால அவனோட வேலை செய்யணும்னு சொல்றான். ஹாரி அவனை மிரட்டி டிரைவை புடுங்கினதுனால அவன் ஹெல்ப் பண்ண விரும்பல. பெல்லா 20% கமிஷன் தரேன்னு சொல்றான். வெளியில கெவின் அந்த கொடூர வார்டன் எங்க தங்கி இருக்கான்னு லொகேட் பண்ணி கால் பண்ணிட்டு இருக்கான். எட்டி வெளியில ஜினா கிட்ட பேசி 2 பேருமே கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றத பத்தி சொல்றாங்க. எட்டி அவ கூட படுக்க ட்ரை பண்றான். தெரிஞ்சு ஜினா இதை அவன்கிட்ட சொல்றான். இருந்தாலும் 2 பேரும் அதையே பண்றாங்க. ஹாரி அந்த யூத்தி பாஸ் அவங்க பேசுக்குள்ள டிராக் பண்ணி தனியாளா நிறைய கார்ட்ஸ் காலி பண்றான். ஒரு பெரிய ஷூட் அவுட் வேர்ஹவுஸ்ல நடக்குது. ஹாரி கிரனேட் வச்சு பதில் வாங்குறான். மேவ் கான்ராட் கிட்ட ரிச்சி பசங்களை கடத்திட்டு போன்ல மெசேஜ் அனுப்புனதா சொல்றாங்க. கான்ராட் டெக்ஸ்ட் பார்க்கணும்னு சொல்றாரு. ஆனா மேவ் நான் சொன்ன நம்பணும்னு சொல்றாங்க. லோபஸ் கார்டல்ல தான் பசங்களை கடத்தி வச்சிருக்கிறாங்கன்னும் அவங்க ரிச்சியோட சேர்ந்துதான் வேலை செய்யறாங்கன்னும் ஹாரி சொன்னதும் கான்ராட் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த சூழ்நிலையில இருந்து பசங்களை காப்பாற்ற முடிஞ்ச ஒரே ஆள் ஆர்ச்சி தான். பிரண்டனும் சரஃபினாவும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா 2 பேரும் ஒரு காலியான வேர்ஹவுஸ்ல கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. பிரண்டன் ரொம்ப கஷ்டப்படுறான். சுய நினைவு இல்லாம இருக்கான். ஆனா சரஃபினா அமைதியா இருக்க ட்ரை பண்ணி ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறா. இந்த விஷயத்துல பிரண்டன் மேல தப்பு இல்லைன்னு அவ உணர்றா. வைர வியாபாரத்துல 2 சைடுலயும் ஆளுங்க செத்ததுனால ரிச்சி தான் இதுக்கு காரணம்னு அவளுக்கு புரியுது. ஒருத்தன் டேப்லெட்டோட வரான். நிறைய டூல்ஸும் கொண்டு வரான். அதுல ஒரு ரம்பம் வேற இருக்கு. ஹைமே லோபஸ் தான் இந்த கார்டலோட தலைவன். 2 பேரையும் கொல்லணும்னு நினைக்கிறான். சரஃபினா ரிச்சி கொடுக்கிற காசை விட 2 மடங்கு தரேன்னு பேசி தப்பிக்க ட்ரை பண்றா. ஆனா ஹைமே முடியாதுன்னு சொல்லிட்டு கான்ராட் ஒரு மடையன், அவன் வழி மாறி போயிட்டான்னு சொல்றான். ரிச்சி ஃபோன் பண்ணி ஹாரிகன்களோட ஒரு கான்ஃபரன்ஸ் கால் செட் பண்றாரு. கெவின், கான்ராட், மேவ் 3 பேரும் அவங்க பிரண்டனை ரம்பத்தை வச்சு கொடூரமா கொல்றத பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. சரஃபினாவுக்கும் அதே கதி வரும். முன்னாடி அந்த கால் கட் ஆயிடுது. ஹாரி கரெக்டான சமயத்துல சில கால் பண்ணி மரண தண்டனையை நிறுத்த முயற்சி பண்ணான். கேட்ங்கிற ஒருத்தர் அவன் பேச வச்சிருக்கான். அவ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்கா. அதனால இப்போ ஹாரி அவளுக்கு ஒரு உதவி பண்ண கடன் பட்டிருக்கான். கான்ராடும் மேவும் பிரண்டன் பிறந்தப்ப அவங்க என்னெல்லாம் கனவு கண்டாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்க. சரஃபினா இன்னும் ஷாக்ல தான் இருக்கா. ஆனா அவ ஹாரி கிட்ட விட்டுடுறாங்க. ஹாரி சரஃபினாவோட அந்த வீட்டுக்கு வரான். மேவ் ஜன்னல்ல இருந்து இத பார்த்துட்டு நிராகரிப்பா ஒரு லுக்க விடுறாங்க. அந்த டீல் பத்தி சரஃபினா நடந்ததை பத்தி யோசிக்கிறா.
குடும்பத்துக்காக தான் ஒரு டீல் பேச போனதா சொல்றான். கான்ராட் நீ உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுன்னு அவளை ஆறுதல் படுத்துறாரு. ரிச்சி மேலதான் மொத்த பழியும்னு சொல்றாரு. மேவ் வந்து சரஃபினா மேல ரொம்ப அனுதாபத்தோட நடந்துகிட்டு கட்டி புடிச்சி பிரெண்டனை காப்பாத்த ட்ரை பண்ணதுனால நீயும் ஹரிகன் தான்னு சொல்றாங்க. சரஃபினா ஹாரியால தான் வெளியே வர முடிஞ்சது, ஆனா அதுக்கு கேட்டோட ஒரு டீல் போட்டிருக்கான்னு சொல்றான். கான்ராட் இதுல சந்தோஷமா இல்ல. கேட் பத்தி ஹாரிக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட் கூட வேலை செய்யற மாதிரி ஆஃபர் வந்துச்சு, ஆனா ஹாரி முடியாதுன்னு சொல்லிட்டானாம். நடந்த விஷயத்த வச்சு பார்த்தா கான்ராட் எட்டி, பெல்லா, கெவின் 3 பேரையும் சேஃப் ஹவுஸ்க்கு மாத்த போறாரு. ஃபென்டினல் பத்தி விஷயம் தெரியணும், அதனால ஹாரி ஹைமே லோபஸோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஜான் எடி ஜினா பத்தி ஹாரி கிட்ட சொல்றான். ஹாரி எடிய கண்டிக்க அவனோட ரூமுக்கு போகும்போது எடி ரொம்ப நக்கலா பேச ஆரம்பிக்கிறான். ஆனா ஹாரி அமைதியா இருக்கிறத பார்த்து எடி ஷாக் ஆகுறான். ஹாரி ஜினாவுக்கும் எடிக்கும் சம்மதத்தை கொடுக்கறேன்னு சொல்றான். அதே நேரத்துல அவன் வாழ்க்கையில மேல இருக்கும்போது ஒரு நாள் எதிர்பாராத நேரத்துல அவன் தள்ளிவிட போறேன்னு சொல்றான். இத கேட்கிற எடி முகத்துல சிரிப்பு மறைஞ்சு போகுது. ஹாரி ஜினா கிட்ட எடி கொலை பண்றவங்கிறத சொல்றான். ஜினா அவ அப்பாவை மாதிரி இருக்கிறவங்கள தான் செலக்ட் பண்றேன்னு சொல்றான். முன்னாள் துணை தலைமை இன்ஸ்பெக்டர் காலின் டாட்டரோல் ஹரிகன் குடும்பத்தை உடைக்க போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. அவரு 30 வருஷம் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கிறாரு. இப்போ ஃப்ரீலான்சர். ஜான் பின்னாடி போற ஐடியால காலினுக்கு உடன்பாடு இல்ல. ரிச்சி பின்னாடி போய் அவன் கூட சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்றாரு. ஹாரி லண்டனுக்கு கிளம்புறான். கான்ராட் ஜான் கிட்ட போன் பண்ணி ஆலிஸ் கூப்பிட சொல்றாரு. அவ டின்னருக்கு வரணும்னு நினைக்கிறாரு. கான்ராட் பெல்லா கிட்ட பேசி கெவினை உளவு பார்க்க சொல்றாரு. முன்னாடி எல்லாம் நீ என்னோடதா இருந்தன்னு சொல்றாரு. மேவ் கெவின் கிட்ட பேசுறாங்க. எட்டி உண்மையிலேயே கான்ராடோட பையன்னு சொல்றாங்க. கெவின் கோபமாகி நர்சிங் ஹோம்க்கு போய் அங்க விசிட்டர்ஸ் புக்ல இருந்து அட்ரஸ் எடுக்கிறான். ஹாரி ஃப்ரெடி கிட்ட பேசி கான்ராட் தலைவன் இல்ல மேவ் தான் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றான். ஃப்ரெடி விலகி போகணும்னு சொல்லும் போது அவனும் கெவினும் ஒரு திட்டம் போட்டு ஃபேமிலியை கையில் எடுக்கணும். அதுக்குள்ள ரிச்சிய சைடுல தள்ளிடலான்னு ஹாரி சொல்றான். ஆர்ச்சி காட்டி கொடுக்கல, யாருன்னு ஃப்ரெடிக்கு தெரியும். ஹாரி ஃப்ரெடிய ரூஃப்ல இருந்து தள்ளி விட்டுட்டு கேட்ட பார்க்க போறான். கேட்ட கான்ராடோட கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்கிறா. இது பண்ணதுனால அவளுக்கு 2 ஃபேவர் பண்ணணும்னு சொல்றான். ஃபிஸ்கு, முகாசா, காலின் 3 பேரும் ரிச்சியை பார்க்க போறாங்க. ஹரிகன் எல்லாரையும் காலி பண்ணலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ரிச்சி ஹெல்ப் பண்ணா அவனுக்கு இம்யூனிட்டி கொடுத்துருவாங்களாம். ஆனா போலீஸ்காரங்க கட்டுப்பாட்டுல அவர் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவனும் ஒரு துப்பாக்கி எடுத்து ஃபிஸ்கு, முகாசா 2 பேரையும் சுட்டு கொன்னுடுறாரு. காலின் இப்போ போலீஸ் தான் உன் கண்ட்ரோல்னு சொல்றாரு. ரிச்சியும் டீலுக்கு ஒத்துக்கிறாரு. எட்டி ஒரு காஃபி எடுத்துட்டு வெளியே வந்து நாய்கிட்ட நாம 2 பேரும் ஒண்ணுதான், ஏன்னா கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஜெயில நடந்ததுக்காக பழி வாங்கணும்னு கெவின் வெறியா இருக்கான். அவனை ஒரு டாக்ஸி டிரைவர் மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். கெவின் வீட்டுக்குள்ள போறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எதுவும் அவருக்கு ஞாபகம் இல்ல. வெறுப்பான கெவின் துப்பாக்கி எடுத்து அழுதுட்டு அவனை போக சொல்றான். ரூஸ்பி மறுபடியும் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஏதாவது குழந்தைங்க இருக்காங்களான்னு கேட்கிறாரு. கெவின் தலையில சுட்டு கொன்னுடுறான். கான்ராட் ஹாரி கூட சேர்ந்து ஹெய்மி கூட டீல் பேச போயிருக்காங்க. சரஃபினாவும் அங்க இருக்கா. கான்ராட கண்டுக்காம ஹாரி கூட மட்டும் பேசுறான். முடிவெடுக்க 4 மணி நேரம் டைம் தரேன்னு கான்ராட் சொல்லுவாரு. ஆனா அவன் ஹாரிய பார்த்து எதுக்காக ஹரிகன்ஸ்களை விட்டு போகணும்னு புரியுதுன்னு சொல்றான். மேவாலிஸ் டின்னருக்கு வரும்போது அவளோட ஏதாவது பண்ணா கொட்டைய வெட்டுவேன்னு வார்ன் பண்றாங்க. காலின் இந்த கேஸ்ல தலைமையா இருந்து ஆலிஸ் ஹரிகன் வீட்ல தவறா ஆதாரம் வச்சா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்றாரு. மேவ் ஜீனாவை பார்த்து எட்டிக்கிட்ட இருந்து விலகி இருக்க சொல்றாங்க. அவ கண்ணை புடுங்கி தின்னுடுவேன்னு மிரட்டுனா உடனே ஜீனா பயந்து ஓடிடுறான். பெல்லா ஆண்டோயினை பார்த்து ஹோம் செக்ரட்டரி கிட்ட மீட்டிங் போடுறான். இந்த தடவை ஆண்டோயின் கேமராவை டைல வச்சிருக்கான். காலின் போன் மூலமா ஆலிஸோட போன்ல ஒட்டு கேட்கிறாரு. ரிச்சி கிட்ட ஹரிகன் வீடு பக்கத்துல ஆளுங்க ஆதாரம் வச்சதும் உள்ள போறதா பிளான் சொல்றாரு. ஹாரி அவங்க சைடுல இருக்க எலிய நீக்கின அப்புறம் தான் டீலுக்கு ஓகேன்னு ஜெய்மி சொல்றான். ஹாரிக்கு எலி யாருன்னு தெரியும், அதனால இந்த சிச்சுவேஷனை சரி பண்ண போறான். டின்னர் அப்போ கல்யாண வாழ்க்கை முட்டை மாதிரி ரொம்ப நொறுங்குற விஷயமா இருக்குதுன்னு மேவ் சொல்றாங்க. சரஃபினா ஆலிஸ் கேள்வி கேட்கிறா. எங்க இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி பயம் இல்லைன்னு கேட்கிறா. மேவ் பேசியே ஆலிஸ் டேபிளை விட்டு போக வைக்கிறாங்க. கான்ட்ராட் மேவ கேள்வி கேட்கிறாரு. 2 பேருக்குள்ளயும் சண்டை வருது. ஹாரி ஆலிஸ் கிட்ட போய் அவ வேலையை கண்டுபிடிச்ச உடனே ஆலிஸ் வீட்டுக்கு போக சொல்றான். நடந்ததை கான்ராட் கிட்ட கூட சொல்லல. கான்ராடும் மேவும் சண்டை போடும்போது போலீஸ் வராங்க. மேவ் கான்ட்ராட் 2 பேரும் அரெஸ்ட் ஆகுறாங்க. அவங்க 2 பேரும் பாடிக்கிட்டே வெளியே போறாங்க.
கெவின் ரத்த வெள்ளத்துல இருக்கான். செத்துப்போன ரூஸ்பி கிட்ட பெல்லாவுக்கும் கான்ராட்டுக்கும் என்ன தொடர்புன்னு உனக்கு ரொம்ப நாளா தெரியும். எடியோட அப்பா கான்ராட் தான். ஹாரி வந்து அங்க இருக்கிற ரத்தத்தை சுத்தம் பண்ண சொல்றான். ரூஸ்பியோட பாடி அகற்ற சொல்றான். அவங்க டாக் வரைக்கும் கார்ல போறாங்க. ஓஹாரா ஹாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவதான் உண்மையிலேயே எலி. 1 வருஷத்துக்கு மேல ரிச்சியோட வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. ஹாரி ஓஹாரா கிட்ட பேசினதுல இருந்து வேற யாரோ ரிச்சிக்கு ஹெல்ப் பண்றது தெரியுது. ஏன்னா அவ ஆர்ச்சி பத்தியும் ஆன்வெர்ப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. ஹாரி ரிச்சியை தீத்து கட்ட போறான். ஹாரி அவளை போக சொல்லிட்டு கால் பண்றேன்னு சொல்றான். கான்ராடும் மேவும் ஜெயில இருக்காங்க. கெவின் வந்து கான்ராட பார்த்து ஓஹாரா தான் எலின்னு சொல்றான். கெவின் தலைவனா இருந்து இனிமே ஹரிகன் பேரை மாத்த போறேன்னு சொல்றான். கான்ராட் கெவின் பத்தி கேலி பண்றாரு. எட்டி கிட்ட மேவ் ஹாரிய கொலை பண்ணிட்டு செரஃபினாவையும் கொல்லணும்னு சொல்றாங்க. கான்ராட் தான் அவனுடைய உண்மையான அப்பான்னு மேவ் சொல்றாங்க. பெல்லாவோட அப்பா சட்டவிரோதமா பணம் வாங்கினது ரெக்கார்டிங் மூலமா தெரிஞ்சதும் நியூஸ்ல அப்பாவை கிழிக்கிறாங்க. எட்டி பெல்லாவை பார்க்க போறான். அவன் அம்மாவை திட்டி இனிமே உண்மையை மறைக்காதீங்கன்னு சொல்றான். கான்ராட் கூட நடந்ததுக்கு எட்டி கிட்ட பெல்லா மன்னிப்பு கேட்கிறா. ஆனா எட்டி நெரிச்சு கொல்ல பாக்குறான். ஹாரி ஆளுங்க வேகமா வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு ஆலிஸும் காலினும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆலிஸ காலின் ஏமாத்திடுறாரு. அவரோட ஆளுங்களை வச்சு அவர் கொன்னுடுறாரு. ஹாரி ஓஹாராக்கு கால் பண்ணி ஒரு பிளான் சொல்றான். ரிச்சியோட ஆளுங்க ஓஹாரா ஆபீஸ்க்கு போய் ஹாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பால் ட்ரிக்கர் அழுத்தி ஆபீஸ் வெடிக்க வச்சிடுறான். சேஃப் ஹவுஸ்ல இன்னொரு குரூப் போறாங்க. அவங்களும் தாக்கப்படுறாங்க. மீதி இருக்க ஹரிகன்ஸ் காட்டு வழியா தப்பிச்சு ஓடுறாங்க. கெவினும் ஹாரியும் ரிச்சியோட பாருக்கு போறாங்க. ஓஹாராவை கெவின் யோசிக்காம சுட்டு கொன்னுடுறான். அப்புறம் ரிச்சியையும் கொன்னுடுறான். ஆலிஸ் கார்ல இருந்து ஹாரிக்கும் கெவினுக்கு ரெக்கார்டிங் மூலமா தெரியுது. இதை வச்சு கான்ராடையும் மேவையும் வெளியே எடுக்கலாம். கொஞ்ச நாள் உள்ளேயே இருக்கட்டும்னு சொல்றாங்க. காலின் ரிச்சியோட பப்புக்கு வந்து போலீஸோட என்னெல்லாம் ஆச்சுன்னு பாக்குறாரு. ஹாரி கேட்ட பார்க்க போறான். ஹாரிகன்ஸ் எல்லாரையும் காலி பண்ண ஹாரி ஹெல்ப் வேணும்னு கேட் சொல்லுறான். பண்ணலன்னா கேட்டோட எதிரியா இருக்கணும்னு. ஹாரி முடியாதுன்னு சொல்றான். கெவின் கூட எதிர்காலத்தை பத்தி பேச போறா பெல்லா. அவன் கூட துணையா அவ இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் தூக்கத்துல பேசுறது மூலமா ஜெயில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும்னு பெல்லா சொல்லுறான். அவளால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவ அப்பா அவளை சின்ன வயசுல அதையே தான் பண்ணாரு. எப்பவும் உன் கூட இருக்கேன்னு பெல்லா சொல்லுறா. ஹாரி ஜானையும் ஜீனாவையும் பார்க்க வீட்டுக்கு போறான். இவ்வளோ நாள் நடந்ததுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஜான் தெரியாம ஹாரிய கத்தியால குத்திடுறா. ஹாரி அதை பெருசா பொருட்படுத்தவே இல்லை. கத்தியோடைய ஒரு சேர்ல உட்காந்துட்டு சிரிக்கிறான். இதோட ஃபர்ஸ்ட் சீசன் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.